ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து தோசைக்கல்லை பற்றி பார்க்க போகிறோம். தோசைக்கல்ல வந்து இண்டோலியம் இருக்குது, அயன் இருக்குது, பஞ்சலோகத்தில் இருக்குது, நான்ஸ்டிக் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா தோசைக்கல்லும் வாங்கி நிறைய தோசைக்கல்லாம் சேர்த்து வச்சு வேஸ்ட்டு தான். ஸோ முக்கியமாக ஒரு சிலது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து இரும்பு தோசைக்கல். இரும்பு தோசைக்கல் இது ஒரு 50 வருஷத்து தோசைக்கல். எங்கள் அம்மா யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா வரும். அடுத்தது வந்து இதுவும் அயன் தான். இது வந்து சப்பாத்திக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நான்ஸ்டிக் ஒன்று எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க, 2 தோசைகளில் போட்டு நிறைய தோசை ஊற்றணும் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஆம்லேட் போடுறதுக்கு தனியாக பேன் வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜெல்லாம் நான் தோசைக்கல்லில் செய்ய மாட்டேன், அது வந்து பேனில் செஞ்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் தோசைக்கல் அதுக்காக. அடுத்தது வந்து தோசைக்கல் எப்படி க்ளீன் பண்ணணும், அப்புறம் புதுசாக தோசைக்கல் வாங்கினா எப்படி பழக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நான் தோசைக்கல் வாங்கி காமிக்க முடியாது, அதனால் பழைய தோசைக்கல்லையே எப்படி பழக்கணுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி க்ளீனிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கல் வந்து நல்லா காயிடும். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு இந்த ஓரத்துலலாம் டெபாசிட் ஆகிருக்கும். இந்த அடிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படியே தேய்ச்சிங்கனாக்கா அப்படியே வந்துடும். தோசைக்கல் வந்து ஹீட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் சும்மா அடிக்கடி செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 2 months ஒன்ஸ் வந்து இது டீப் க்ளீன் பண்ணலாம். மீதில் வீக்லி ஒன்ஸ் வந்து சும்மா நீங்கள் எப்பவும் பாத்திரம் கழுவுற மாதிரி சும்மா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த டீப் க்ளீன்லாம் ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் தோசைக்கல்லை சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு ஒழுங்காக வராது. தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதால ரொம்ப டெபாசிட் இல்லை, எப்படி செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சோப் தண்ணி போட்டு கழுவிடணும், அவ்வளோதான். ஓரம்லாம் சுரண்டி எடுத்துட்டு சோப்பு போட்டு கழுவியாச்சு. கழுவுன பிறகு நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். அதாவது புதுசுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து நான் இது எப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இது பழைய தோசைக்கல் அப்படிங்கிறதுனால நான் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் நம்மளுக்கு நார்மலாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் புதுசு வாங்கினா எப்படி பழக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வர அயன் தோசைக்கல் எல்லாமே சீசனிங் பண்ணி தான் வருது. அதனாலும் நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இதில் வந்து வெங்காயத்தை போட்டுணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து தோசைக்கல் ஃபுல்லாக போகணும். அப்படியே கட்டுற மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே வதக்கிட்டே கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா இந்த மாதிரி இந்த பார்த்துக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் பழைய தோசைக்கல் தானே அப்படின்றதுனால ரொம்ப வெங்காயம் போடல, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு இந்த வெங்காயம் வந்து சும்மா அப்படி எல்லா இடத்துலையும் பண்ணணும். நல்லா அந்த வெங்காயம் செவந்து போகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறம் இந்த வெங்காயத்தை கீழே கொட்டிடணும். கீழே கொட்டிட்டு தோசைக்கல்லை வந்து கழுவிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணி எண்ணெய் தடவி வைக்கலாம். இல்லை நல்லா சீசன் பண்ண தோசைக்கல் தான் அப்படின்னாக்கா இந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு துணியை போட்டு துடைச்சிட்டு திரும்பி நீங்கள் எண்ணெய் தடவி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி வருது அப்படின்னா கொஞ்ச நாள் சப்பாத்தி போடுங்க. அந்த கல்லில் 2 வாட்டி சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிங்க. கொஞ்சம் நாளைக்கு குண்டு தோசையாக போடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஹீட்லேயே இது இருக்கட்டும். ஆறின பிறகு வெங்காயத்தை கொட்டிட்டு நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னாக்கா அவ்வளோதான், தோசைக்கல் சீசனிங் ரெடி. அப்புறம் இன்னொரு தோசைக்கல் இருக்குது. இது வந்து சும்மா பிரியாணி எல்லாம் செய்யும்போது
நம்ம வந்து தம் போடுறதுக்காக தோசைக்கல்லையை வச்சுட்டு இது மேலே இந்த பிரியாணி பாட்டத்துக்கு வச்சிட்டோம்னாக்கா அடிப்பிடிக்காமல் பிரியாணி நல்லா வரும். இது தம் போடுறதுக்குன்னே இருக்குது இந்த தோசைக்கல். இது கைப்பிடியெல்லாம் இல்லாமல் இது வந்து கல்கட்டாவில் வாங்கினது. இது வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இதுவும் எப்படி கலர் மாதிரி இப்படி இருக்குது. ஓகே.